40 வருஷத்துக்கு மேலே சவுகார்பேட்டில் இயங்கிட்டு இருக்க ஒரு கடையை தேடி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஜந்தர் மந்தர். எப்படி நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்ன உடனே இட்லி, தோசை, வடை, பொங்கல்லாம் ஞாபகம் வருதோ, சவுகார்பேட்டில் இருக்க பாதி மக்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஜந்தர் மந்தர் தான். காலையில் சரியாக 7:30 மணிக்கு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வந்து கடையை போட ஆரம்பித்தாங்க. நமக்கு தாங்க இது புதுசு, ஆனால் அந்த ஏரியா மக்களுக்கு இது ரொம்பவே மாமூலான கடை. அப்படி என்னப்பா இதில் அவ்வளோ ஸ்பெஷல்னு கேட்டால் இதோட மேக்கிங்கும் அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸும் தான். இந்த ருசி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேற்பட்ட கஸ்டமரெல்லாம் தொடர்ந்து இந்த கடைக்கு வர வச்சுட்டு இருக்கு. காலையில் டிஃபனுக்கு இந்த ஜந்தர் மந்தர் ஒன்று வாங்கி சாப்பிட்டா போதும், மதியம் வரைக்கும் பசிக்காது. காலையிலேயே தயிர், வடை போன்ற விஷயங்கள் இதில் சேர்க்கறதால வயிறும் ஃபுல்லாகவும் இது குளிர்ச்சியும் சொல்கிறாங்க. இப்போ போயிட்டு கடை ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. மதியானம் லஞ்சு தான் நேரம் அவங்களுக்கு. இப்போ போகிறாங்களே மத்தியானம் வரைக்கும் கன்ஃபார்ம். இந்த ஜந்தர் மந்தர் எதனால இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா இதுக்கு இவங்க ஆட் பண்ணுற பொருள் தாங்க காரணம். எல்லா பொருளையும் அன்னைக்கு விடிய காலையில் தான் செய்கிறாங்க. இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். எல்லாமே அவ்வளோ சூடாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ணுற அந்த சோலாபூரின்னு சொல்லலாம், இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸ்னு சொல்லலாம், அதுவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. காரமாக இல்லை, தித்திப்பாக இருந்துச்சு. இந்த தித்திப்பும் தயிரும் வடையும் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிடும் போது ஆஹான்னு சொல்ல தோணுச்சு. எவ்வளோ நேரத்துக்கு தான் நானும் பார்த்துட்டே இருக்கிறது, சரி நம்மளும் ஒரு ஜந்தர் மந்தரை வாங்கி ட்ரை பண்ணுவோன்னு எடுத்து நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுதான் முதல்ல ஜந்தர் மந்தர் சாப்பிட்றோம். நிறைய தயிரை போட்டு, சோலாபூரியை போட்டு, என்னென்னமோ போட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி ஒன்று சாப்பிட்டா வயிறு ஃபுல்லுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இதுலேருந்து தயிர், ஒரு கச்சோடி, என்னென்னவோ போட்டிருக்காங்க. தாராளமாக ஒருத்தருக்கு ஒன்று போதும். இதில் என்ன சூப்பரான விஷயம்னா, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும் போது தயிராக இருக்கட்டும், கார்ன்ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும், எது காலியானாலும் திரும்ப திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? நம்ம எல்லா கடையிலும் போய்ட்டு என்ன பண்ணுவோம், அடுத்து கொஞ்சம் கேட்டால் திட்டுவாங்களோ, நம்மளை ஏற்ற இறக்கமாக பார்ப்பாங்களோன்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இந்த கடையில் அப்படி இல்லை. எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் கேட்டால் ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது நான் என்னோடய ஃபஸ்ட்டு ரீஃபில் வாங்கியிருக்கிறேன். அடுத்து வந்து நம்ம 20 வருஷத்துக்கு வந்துடுறேன் நானும். வாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் ஏகப்பட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கடையோட ஓனருக்கே யாருக்கு காரம் அதிகமாக வைக்கணும், கம்மியாக வைக்கணும், இவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்களா, கடைக்கு வாங்கிட்டு போகிறாங்களா, எத்தனை மணிக்கு சாப்பிடுவாங்க முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் குவான்டிட்டி அவங்களுக்கு பார்சலாகவும் கட்டித்தராரு. இதெல்லாம் பேக்கிங் தான். we have kept all this packing, we have kept ready, so that the time don't get wasted. we'll give immediately. இப்போ இவர் வந்திருக்கானே, இப்போ கொடுத்துட்டேன். ட்ரை லிக்விட் இப்போ போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. ரெடி டு இட். இந்த பேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க போட்டு சாப்பிடுவோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இவங்க இப்போ கடையில் தான் எடுத்து போகிறாங்க. புது கஸ்டமர் யாரும் வந்தாங்கன்னா நானே கேட்பேன், சார் எவ்வளோ நேரத்தில் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். நிறைய பேர் காரம், நல்ல காரம் சாப்பிடுவாங்க, ரொம்ப கம்மி காரம் சாப்பிடுவாங்க. அவர் வந்துட்டு கஸ்டமைஸ் மாதிரி அவர் கார்ன்ஃப்ளேக்ஸ் கம்மி சாப்பிடுவார் அவர். எனக்கு தெரியும், ஆனால் அவர் எவ்வளோ பழசு ஓல்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் தெரியும். கச்சோடி, புதினா சட்னி, தயிர் வடை அண்ட் திஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் we do every day and finish it off in the evening. Nothing is kept for next day. அடுத்த நாள் வர அந்த பேச்சே இல்ல. Nothing will come. Every day fresh preparation, every day we will dispose it of everything. அட, இந்த அளவுக்கு அடிக்ட் ஆக்கி வச்சிருக்கீங்களே, அப்படி என்னதான் இதில் சேர்க்குறீங்கன்னு அவர்கிட்டயே கேட்டோம். Nothing magical, freshness. இப்போ நீங்கள் ஷோரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் வீக்கு 10 days பழசு தான் ஸ்டாக் கிடைக்கும். பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் அது எல்லாம் கெமிக்கல், எல்லாம் இதில் கெமிக்கல் எல்லாம் எதுவுமே இருக்காது. நேச்சுரல் மசாலா போடுவோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. ப்ரிசர்வேட்டிவ் போட்டால் தான் அது 6 months லைஃப், செல்ஃப் லைஃப் வரும், இல்லைன்னா வராது, சான்ஸே கிடையாது. இது நான் சேம் டேல டிஸ்போஸ் பண்ணுவேன் மோஸ்ட். ஐ வில் கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட் இருந்தார். அவர் பையன் வந்துட்டு காக்னிசென்ட்டில் ஹீ இஸ் அ பிக் போஸ்ட் இன் US. whenever his father goes there na, he tells him to bring this kachori. He takes this kachori to US even. I will give you this is the example. They like so much old memories, that's all. இதில் மேலும் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த தெருவில் தான் இவர் படித்த ஸ்கூலும் இருக்குது. இவருக்கு முன்னாடி இருந்த சீனியர், இவருக்கு அப்புறம் இருந்த ஜூனியர்னு எல்லாருமே 20-30 வருஷமாக தொடர்ந்து இதே கடைக்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஸ்கூலில் என் சீனியரு, அந்த பையன் ஜூனியரு. இந்த ஸ்கூலில் நான் தான் படித்தேன்.
அதே தான் அப்பா கிட்டே தான் சாப்பிட்டு அப்புறம் கண்டினியூ நான் அப்படியே பண்ணியிருக்கேன். நானே சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், 25 வருஷமாக இவருக்கு பார்க்குறேன். இவர் வந்துட்டு இங்கே வேலை பண்ணியிருந்தாரு, இப்போ கடை வச்சிருக்கிறாரு. எல்லாம் பழைய கஸ்டமர் தான் நம்மகிட்ட, புது கஸ்டமர். ஆனால் ஒரு வாட்டி வந்துட்டாங்கன்னா அவன் தேடி வருவாங்க. அங்கிள் எனக்கு இந்த வயசுலேருந்து பார்த்துருக்கேன். வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஐடி கம்பெனி இன் 2002 and 2003. ஃபாதருக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே பையன். ஸோ இங்கே வேலை பார்க்கணும், டைட்டாக இருந்துச்சு. அந்த டைமில் பேக்கேஜ் கூட அவ்வளோ இல்லை அந்த டைமில். ஸோ அதை லீவ் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். அது மனசில் ஒரு ஃபீலிங் இருக்குது, அதே ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. நான் அந்த கரியர் நான் பர்சூ பண்ண முடியல. ஆனால் ஐ ஆம் ஹாப்பி வே ஹியர். ஜஸ்ட் ஒரு ஃபீலிங், அந்த ரிக்ரெட் மட்டும் எனக்கு உள்ளே இருக்குது. காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம். நாங்களும் அப்படி இப்படின்னு சவுகார்பேட்டையில் இருக்க மற்ற இடத்தெல்லாம் சுற்றிட்டு மதியம் வரும். கூட்டம் கொஞ்சமும் குறையில. இதை பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் இல்லைங்க, லஞ்சா, டிஃபனா, பிரஞ்சா, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்களும் எப்போவாச்சும் சவுகார்பேட் வரீங்களா, கண்டிப்பாக இந்த ஜந்தர் மந்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க.